Hello friends, welcome to Fork and Spoon. இன்னைக்கு வீடியோல பயோட்டின் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பயோட்டின்ங்கிறது விட்டமின் B7. இது முடி நல்லா வளர்றதுக்கும் தோல் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 1/4 கப்பு எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். எள்ளு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இதை வறுப்போம். இப்போ இதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து ஆற வைக்கலாம். இது பூசணிக்காய் விதை 1/4 கப். இதுவும் வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். இதே ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்கலாம். இது இப்போ வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது சூரியகாந்தி விதை. இதையும் ஒரு 1/4 கப்பு போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இதையும் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து ஆற வைப்போம். இது கேழ்வரகு மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும். நல்லா பச்சை வாசனை வர ஆரம்பிச்சாச்சு. இதை நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு இதையும் ஆற வைக்கலாம். நம்ம தோல் நீக்கின வறுத்த வேர்களில் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப்பு ட்ரை கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். இது கடையிலேயே இந்த பவுடர் பண்ண ஜாகரி வாங்கியிருக்கேன். இது ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியாச்சு. நைஸ் பவுடர் ஆகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இதையும் ஒரு பவுலில் போட்டுடலாம். இதே மாதிரி இந்த பூசணிக்காய் விதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சூரியகாந்தி விதையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி அதே பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையும் ரொம்ப பவுடராக பொடிக்க வேண்டாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தரித்தரியாக பொடி பண்ணால் போதும். இப்போ இந்த கேழ்வரகு மாவும் இந்த ட்ரை கிரேப்ஸு எல்லாம் ஒன்றா போட்டு மொத்தமாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரை கிரேப்ஸும் இந்த வேர்க்கடலையும் அப்படியே போடுறதால நம்ம சாப்பிடும்போது கடிப்பணும். அப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே பவுடராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நமக்கு எப்போ தேவையோ நம்ம எடுத்து இது சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதில் நம்ம உருக்குன நெய் ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதை ஊற்றி நம்ம நல்லா கலந்து உருண்டை பிடிச்சி வைக்கலாம். நம்ம மொத்தமாக இந்த நெய் ஊற்றினோம்னா அது நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நல்லா உருண்டை பிடிச்சி வைக்கலாம். இதில் நம்ம எல்லா ஆரோக்கியமான பொருட்கள் தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். வெல்லமாக இருந்தாலும் சரி,
எள்ளு, பூசணி விதை, அந்த ட்ரை கிரேப்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு முடி வளர்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் வேணாலும் இதை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நமக்கு தேவையானது போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்ச நாளைக்கு கெடாமலே இருக்கும். இப்போ எல்லாம் உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.